அந்த பிரயாணத்தை ஆரம்பத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், வேண்டாமா இந்த பிரயாணம் வேண்டாம், வேண்டாமா இந்த ஐக்கியம் வேண்டாம், வேண்டாம் இந்த சம்மதம் வேண்டாம். ஹல்லேலூயா. ஆரம்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லி அவர்கள் தன்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவங்களை முன்வைத்து பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையை பின்வைத்ததுனால முதல்ல பெரும் காற்று அடித்தது. இரண்டாவது, வருத்தத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படகை கண்ட்ரோல் பண்றாங்களாம், ரொம்ப கஷ்டப்பட்டு. இன்னைக்கு ஒரு கப்பலை செலுத்துகிற அந்த கேப்டன் அந்த படகு அந்த கப்பல் மேல போய் நின்னாருன்னா அவருக்கு எல்லாமே அத்துப்படி. ஆமா தானே? ஏன்னா எத்தனை வருஷம் அவர் கேப்டனா இருந்திருக்கிறார், எத்தனையோ வருஷம். பாஸ்டர் பவுலுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அவரோட வயசை காட்டிலும் அந்த கேப்டனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு அதிகம். அப்போ அந்த இடத்துல அழகா அவர் போய் வசப்படுத்திடலாம். ஆனா மிகுந்த வருத்தத்தோடு வசப்படுத்துகிற ஒரு அளவிற்கு அவர்கள் தன்னுடைய பிரயாசங்களை ஈடுபடுத்துகிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 17வது வசனத்துல பாருங்களேன், விழுமோ என்று பயந்து கொண்டு போகப்பட்டார்களாம். கொண்டு சென்றார்கள் இல்ல, கொண்டு போகப்பட்டார்கள். ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. கொண்டு சென்றார்கள் என்ன அர்த்தம்? கொண்டு சென்றார்கள், கொண்டு போகப்பட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொண்டு சென்றார்கள்னா அந்த திங்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்க கொண்டு சென்றாங்க. அவங்க தான் டிரைவர் சீட்ல இருக்கிறது போல, அவங்க சித்தத்தின்படி கொண்டு சென்றார்கள். ஆனால் கொண்டு போகப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சித்தம் அல்ல, அந்த புயல் காற்றினுடைய வீரியத்தினாலே காற்று போகிற திசையில் அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். இன்னைக்கு அநேக சபை மக்கள் சொல்லுகிறத கேட்க முடியுது. என்னன்னா, எங்க குடும்பத்துல நாங்க நினைச்ச காரியம் நடக்க மாட்டேது பாஸ்டர், நான் நினைச்ச காரியம் ஊழியத்துல நடக்க மாட்டேங்குது, நான் நினைச்ச காரியம், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், நினைச்ச காரியம் கைகூடி வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அது தன்னுடைய இஷ்டப்படி நடக்குது. என் பிள்ளைகள் நான் நினைச்ச போல வாழ மாட்டேங்கிறாங்க, என்னுடைய கனவு, என்னுடைய மனைவி நான் நினைச்சது போல வாழ மாட்டேங்கிறாங்க. இஷ்டத்துக்கு குடும்பம் போயிட்டு இருக்கு, குடும்பம் போறது எங்க போகுதுன்னே தெரியல, நாங்களும் அதோடு கூட கொண்டு போகப்படுகிறோம். ஹல்லேலூயா. உங்க கண்ட்ரோல் மீறி ஒண்ணு போகுதுன்னா ஆண்டவருடைய சித்தத்திற்கு மீறி ஒரு காரியம் நடக்குதுன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா.